ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 14 அன்றைக்கி நைட் நம்ம ஷங்கர் சார் எஸ்பிஓ டிவிஎம் அஃபீஷியல் யூடியூப் சேனலில் லைவ் வச்சுருந்தாங்க. அதில் ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு செஷனை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன். அதாவது மக்கள் சார்கிட்ட என்னென்ன கொஷின்லாம் கேட்க விரும்புகிறாங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் மூலயமா கேட்டாங்க. அதற்கு சார் என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு டீட்டெயிலான வீடியோவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு நபர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபோன் நம்பர் நான் மாற்றணும் சார், மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சார் கொடுத்த பதில், ஃபோன் நம்பரை மாற்றுறது கஷ்டம். காரணம் ஏதாவது உங்களுக்கு ஃபோன் நம்பர் மாற்றியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் மெயில் ஐடியில் இருந்து மெயில் அனுப்புங்க. கண்டிப்பாக அதை சரி பார்த்து அட்மின் டீம் உங்களுக்கு ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் இதை மாற்ற முடியுமா சார் அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்காங்க. அதற்கான பதில், பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் எப்போமாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை ஈஸியாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனை நாங்கள் கொண்டு வர்றதுக்காக லீகல் டீம் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அதற்கான முடிவுகள் கூடிய சீக்கிரமே அறிவிக்கிறேன் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்போது பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. டீம் லீடர்ஸ் செலெக்ஷன் பற்றியும் கேட்டிருக்காங்க. அதற்கு சார் கொடுத்த பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கமாண்டர்கள் ஆல்ரெடி இருக்கிற அந்த 17 நபர்கள் தான் கமாண்டர்களாக இருக்க போகிறாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. புதுசாக எந்த கமாண்டர்களையும் நம்ம தேர்வு செய்ய மாட்டோம். ஆனால் பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் டீம் லீடர் செலெக்ஷன் அது கொடுத்த விஷயம் பெண்டிங்கில் தான் இருக்குது. நம்ம அது பின்னாடி பேசிகிட்டு இருக்கோம். என்ன நடக்கும் அப்படிங்கிறத அதை முடிவு பண்ணதுக்கப்புறமா நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போதைக்கு டீம் லீடர் செலெக்ஷன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் லாஸ்ட் பேட்சில் வித்ட்ரா கொடுத்துருக்கேன் சார், ஆனால் எனக்கு இன்னும் கிடைக்கல. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் பேட்சில் வித்ட்ரால் கொடுத்தவங்களுக்கும் தீபாவளி போனஸ் வராதவங்களுக்கு இப்படிப்பட்ட அமௌண்ட் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் கூடிய சீக்கிரமே நம்ம சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சேவ் கிரீன் ஏன் சார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, அதுக்கான காரணம் என்ன சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதற்கு சார் கொடுத்த பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது சேவ் கிரீன்கிற நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம எடுக்கிற முயற்சிகள் வீணாகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தான். ஏன்னா இன்னும் நிறைய நபர்களுக்கு இது குறித்த ஒரு ஆர்வம் இல்லை. அதனாலையும் இந்த சேவ் கிரீன் அப்படிங்கிறத நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இன் ஃப்யூச்சரில் மேபி சேவ் கிரீன் அமல்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போனஸ் இன்கம் எங்களுக்கு கிடைக்குமா சார் அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்காங்க. அது குறித்து சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, போனஸ் இன்கம் ஒரு லெவல் பேஸ்டு சிஸ்டத்தில் அடங்குறதுனால கண்டிப்பாக இது போனஸ் இன்கம் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட ஒரு ரூல். ஸோ இதை புரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக போனஸ் இன்கம் இன் ஃபியூச்சர் எஸ்பிஓ கான்செப்டில் கிடையவே கிடையாது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்போது வித்ட்ரா ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா எப்போ சார் நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்காங்க. அதற்கான சாருடைய பதில் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வித்ட்ரா இந்த டைமில் நீங்கள் வித்ட்ரா ஆப்ஷன் கொடுத்த உடனே நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஆனால் இனி ஃப்யூச்சர் கான்செப்டில் நீங்கள் வித்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வித்ட்ரா கொடுத்த உடனேயே எப்போ உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற டேட்டும் அதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஃப்யூச்சர் கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்போ காரணமே இல்லாமல் என்னுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கு சார் அப்படின்னு ஒரு நபர் சொல்லியிருக்காங்க. அதற்கான பதில் சார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, காரணம் இல்லாமல் யாருடைய ஐடியுமே சஸ்பெண்ட் இல்லைன்னா பிளாக் ஆகாது. உங்களுக்கு இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெயில் அனுப்பி அட்மின் டீம்கிட்ட நீங்கள் மெயில் அனுப்பி கேளுங்க.
அவங்க எதனால் உங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆர் பிளாக் ஆகியிருக்கு அப்படிங்கிற சரியான பதிலை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து சில்வர், கோல்ட், டைமண்ட் இந்த மாதிரி இந்த திட்டம் வந்து இனி இருக்குமா சார்? இந்த இந்த திட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா சார்? நம்மளுக்கு அமௌண்ட் வந்து சேலரி அமௌண்ட் இதை வச்சு பேஸ் பண்ணி குடிப்பீங்களா சார் அப்படின்னு ஒரு நபர் வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சில்வர், கோல்ட், டைமண்ட் அப்படிங்கிற திட்டமே இனி வரக்கூடிய எஸ்பிஓவில் கிடையாது. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. சார் இப்போ நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து ட்ரெயினிங் பீரியடில் இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஜாப் வந்து கண்டினியூ ஆகும். சேலரி வந்து எப்படி சார்? நீங்கள் வந்து எந்த மாதிரி சேலரி நம்மளுக்கு வரும் அப்படின்னு வந்து ஒரு நபர் கேட்டிருக்காங்க. அதுக்கு சாருடைய பதில் என்ன பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே மாதம் மாதம் நம்மளுக்கு வந்து தவறாமல் வந்து எல்லா ஆஃபீஸ்லையும் எப்படி மாதம் மாதம் சம்பளம் போடுறாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கும் மாதம் மாதம் தவறாமல் சம்பளம் கிடைச்சிரும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் வந்து என்னுடைய அப்ளைனர் வந்து எனக்கு வேணாம் சார், எனக்கு அந்த அப்ளைனர் வந்து எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, எனக்கு என் அப்ளைனரை மாற்றித்தாங்க அப்படின்னு ஒரு நபர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளைனருக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அப்ளைனரை நம்ம மாற்றவும் முடியாது. அப்படி அவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா உங்கள் மூலயமா அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடைக்காத அளவுக்கு நாங்கள் வந்து செய்கிறோம், இதுதான் எங்களால் செய்ய முடியும், அப்ளைனரை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சார் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு நபர் வந்து, இப்போ நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் சார், இப்போ நான் எஸ்பிஓவில் இருக்கிறனால எனக்கு இந்த ஜாபுக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சார் என்ன பதில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க எஸ்பிஓவில் பார்ட் டைமாக வேலை செய்கிறதுனால எந்தவித பாதிப்பும் உங்களுடைய வேலைக்கு வராது அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இன்னொரு நபர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வித்ட்ரா கொடுக்கும்போது ஓடிபி எதுவும் வருமா சார் அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்காங்க. அதற்கான பதில் சார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, வித்ட்ரா கொடுக்கும்போது ஓடிபி வராது. நீங்கள் அது லாகின் பேஜில் நம்ம வெப்சைட்டில் நீங்கள் வந்து வித்ட்ரா கொடுக்க போகிறீங்க, அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆக போகுது, மற்றபடி ஓடிபி வராது அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நபர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சார் என்னுடைய டவுன்லைனர் வந்து வேலட் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணல, அவர் வேலட் அமௌண்ட் வந்து 0 ஆயிடுச்சு, இதற்கு ஏதாவது நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் வந்து தெளிவாக ஒரு பதில் சொல்லிட்டாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, வேலட் ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறதுக்கு எவ்வளவோ நேரம் நம்ம கொடுத்தாச்சு, வேலட் அமௌண்ட் 0 ஆயிடுச்சுன்னா இனி அதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்க முடியாது, அதற்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்து அது முடிஞ்சிருச்சு, இனி அதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சார் பதில் சொல்லிட்டாங்க. இன்னொரு நபர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சார் என்னுடைய ப்ரொஃபைலில் வந்து நான் என்னுடைய குழந்தையோட நேம் வச்சுருக்கேன், அதை வந்து நான் மாற்றணும் சார், ஏதாவது சான்ஸ் இருக்கா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நேம் மாற்றணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. இப்போ அந்த பெயருக்கான ஏதாவது ஒரு ப்ரூஃப், ஆதார் கார்டோ இல்லை ரேஷன் கார்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா போதும், நேம் மாற்றணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சார் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நபர் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, சார் என்கிட்ட 6 ஐடி இருக்குது, ஒரே ஃபோனாக நான் யூஸ் பண்ணலாமா சார், இதில் வேலை செய்யலாமா சார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதற்கான சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஃபோனில் நீங்கள் எத்தனை ஐடி வேணாலும் வேலை செய்யலாம், ஆனால் ஒவ்வொரு ஐடிக்கும் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும், இதுதான் வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நபர் வந்து, சார் புதியசாக நம்மளுக்கு வந்து எஸ்பிஓ நீங்கள் தொடங்குகிற அந்த ஓன் பிஸ்னஸ் வந்து ஆன்லைன் பிஸ்னஸா சார் அப்படின்னு ஒருத்தர் கொஷின் கேட்டிருக்காங்க. அதற்கான சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஓன் பிஸ்னஸ் முற்றிலுமாக ஆஃப்லைன் பிஸ்னஸ், அது ஆன்லைனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நபர், சார் நான் வந்து இப்போது லாகின் பண்ணாலே யூ ஆர் நாட் இன் எஸ்பிஓ மெம்பர் அப்படின்னு எனக்கு வருது சார், இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் கொடுத்த பதில் பார்த்தீங்க அப்படின்னா, யுவர் நாட் இன் எஸ்பிஓ மெம்பர் அப்படின்னு உங்கள் லாகின் பேஜில் வந்துச்சு அப்படின்னா, ஸ்டாஃப் ஐடியை நீங்கள் சரியாக போடலை, ஸோ நீங்கள் அதை வந்து சரியாக போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், அப்படியே உங்களுக்கு வந்து லாகின் ஆகலை அப்படின்னா நீங்கள் அட்மின் டீமில் மெயில் மூலயமா கேளுங்க, உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் நபர் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சார் பிடிஓ ஆஃபீஸர்ஸ்க்கு எதுவும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பிடிஓ ஆஃபீஸர்ஸ் அவங்க செய்கிற வேலைக்கு அவங்களுக்கு சேலரி கிடைக்கும், அது கூட சேர்ந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேலரியும் கிடைக்கும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு நபர் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சார் இப்போ என் கான்டாக்ட் நம்பர் நான் ப்ரொஃபைலில் கொடுத்தது ஒர்க்கில் இல்லை சார். அது வந்து இப்போதைக்கு அது வந்து கரண்ட்டாக வந்து ஆன்ல இல்லை சார். அதனால் இன் ஃபியூச்சரில் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கான்டாக்ட் நம்பரில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதனை வந்து நீங்கள் வந்து சரி செஞ்சு அதை வந்து ஆன் பண்ணுங்கள். ஏன்னா எதிர்காலத்தில் இப்போ ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இஷ்யூஸும் வரக்கூடாது இல்லையா? அதனால் இப்போமே நீங்கள் வந்து அந்த கான்டாக்ட் நம்பரை சரி செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சார் பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நபர் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சார் நான் சோஷியல் மீடியாவில் வந்து யூசர் நேமை சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை வந்து எஸ்பிஓவுக்கு நான் மெயில் மூலிமா தெரிவிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எஸ்பிஓவுக்கு தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால இனி யாரும் போய் சோஷியல் மீடியாவில் யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க ஏற்கனவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சார் சொல்லிட்டாங்க. இனி யாரும் போய் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு வந்து இதை வச்சுட்டு நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரே நபர் வந்து இப்போ வந்து ஒரு நபர் வந்து ஒரு ஐடி இப்போ நான் ஒரு கேட்டகரியில் வேலை செய்கிறேன், நான் இன்னொரு கேட்டகரியிலையும் வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சார் கொடுத்த பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நபர் ஒரு ஐடியிலேருந்து ஒரு கேட்டகரியில் தான் வேலை செய்ய முடியும். இதே அவங்க அதிகமான ஐடி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐடியிலையும் ஒவ்வொரு கேட்டகரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வேலை செய்யலாம். ஆனால் ஒரு ஐடிக்கு ஒரு கேட்டகரி தான் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. சார் எஸ்பிஓவில் வேலை செய்கிறதுக்கு எதுவும் ஆப் எதுவும் வரப்போகுதா சார் அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்காங்க. அதுக்கான சாருடைய பதில் என்னன்னா, எஸ்பிஓவில் எப்போவுமே வேலை அப்படிங்கிறத நம்ம வெப்சைட்டில் தான் செய்ய போகிறோம். அதற்கான ஒரு தனியாக ஒரு ஆப் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு சார் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங் ஆப்பை பற்றி ஒரு நபர் வந்து ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஷாப்பிங் ஆப் வந்து இன் ஃபியூச்சர் கான்செப்டில் கண்டிப்பாக செயல்முறைப்படுத்தப்படும். அது எப்போ எப்படிங்கிறத வந்து சார் வந்து நோட்டீஸ் போர்டில் அறிவிப்பாங்க. அது வரை நம்ம வெயிட் பண்ணி அதை வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது இந்த டிடிஎஸ் சம்மந்தமாக ஒரு நபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு சார் கொடுத்த பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிடிஎஸ் வந்து அட்மின் சார்ஜ்லேயே வந்து அது வந்து அடங்கிடும். ஸோ எல்லா நபர்கிட்ட இருந்தும் கண்டிப்பாக 20% டிடக்ஷன் செய்யப்படும். இது எப்படி அப்படிங்கிறத பற்றிய விரிவான ஒரு விளக்கம் வந்து சார் வந்து பின்னாடி நோட்டீஸ் போர்டில் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் செய்கிறவங்க எல்லாருமே சார் இவங்க கூட நான் டைப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் மெயில் போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பதில் சார் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் செய்கிறவங்க வந்து எஸ்பிஓ கூட டைப் பண்ணணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா அதற்கான வாய்ப்பு நோட்டீஸ் போர்டில் அறிவிக்கும் போது அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து எஸ்பிஓ கூட டைப் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த வாய்ப்பு வந்து தரப்பட மாட்டாது அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இப்போ வந்து நம்ம இப்போ வந்து ஒரு கேட்டகரியில் நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம். இன் ஃபியூச்சரில் எனக்கு அந்த கேட்டகரி வேணாம் சார், எனக்கு இந்த கேட்டகரி வேணும் அப்படின்னு நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு சாருடைய பதில் என்ன, இப்போ நம்ம ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் தான் கடைசி வரைக்கும் நம்ம வேலை செய்யணும். அதை நடுவில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சார் பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சார் வித்ட்ரா அமௌண்ட்டில் எவ்வளோ பர்சன்ட் சார் டிடக்ஷன் செய்யப்படும் அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்காங்க. அதற்கு சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, வித்ட்ரா அமௌண்ட்டில் 20% டிடக்ஷன் செய்யப்பட்டு தான் மீதி பணம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ் சம்மந்தமாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே சார் கொடுத்த ஒரே பதில் என்ன பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓக்கு உங்கள் பிரச்சனை கொடுத்து இங்கே மெயில் அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா 10 நாட்களுக்குள்ளே அது சரி செஞ்சு தரப்படும். அப்படி சரியாக ஆகலை அப்படின்னா நீங்கள் திரும்ப அது குறித்து எஸ்பிஓக்கு நினைவூட்டக்கூடிய வகையில் நீங்கள் அதை குறித்து ஒரு மெயில் அனுப்புங்க. அதற்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம என்ன சார் வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதற்கு சார் கொடுத்த பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவும் போல் நம்ம ஷேரிங் அண்ட் போஸ்டிங் இதைத்தான் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் செய்ய போகிறோம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. சார் இப்போ வந்து வித்ட்ரா கொடுக்கும்போது நம்மளுக்கு டிடெக்ஷன் வந்து எப்படி சார் ஆகும் அப்படின்னு திருப்பி ஒருத்தர் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான சாருடைய ஒரே பதில் என்ன அப்படின்னா, வித்ட்ரா எப்போ நடக்குமோ அப்போ இந்த டிடெக்ஷன் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. சார் ட்ரைனிங் பீரியட் எவ்வளோ காலம் சார் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதற்கு சாருடைய பதில், ட்ரைனிங் பீரியட் அதிகபட்சம் 6 மாதம், குறைந்தபட்சம் 4 மாதத்துலேயே முடிஞ்சிடும் அப்படின்னு சார் பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நபர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, சார் இப்போ நான் வந்து 6500 கட்டியிருக்கேன்,
இதில் நீங்கள் 20% டிஜெக்ஷன் போகத்தான் மீதி பணம் தருவீங்கன்னா அது எனக்கு லாஸ் ஆச்சே சார் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் கொடுத்த சரியான பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் 500 கட்டினீங்க அப்படின்னா அதை நான் உங்களுக்கு ரிட்டர்ன் தருவேன்னு சொல்லவே இல்லை. அதற்கு உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் நம்ம கொடுக்குறோம், அது மூலிமா ஒரு வேலை கொடுக்குறோம், அதுக்கான சம்பளத்தை உங்களுக்கு கொடுக்குறோன்னு தான் நம்ம எஸ்பிஓ வந்து உங்களுக்கு வாக்கு கொடுத்துச்சு. அந்த அமௌண்ட்டை திரும்ப தருவேன்னு உங்களுக்கு எதுவுமே நாங்கள் எந்த இடத்துலையுமே சொல்லலை. இப்போ நம்ம உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கறது உங்களுக்கு பெனிஃபிட் தானே தவிர அதனால் உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. இனி வரக்கூடிய எஸ்பிஓவில் நம்மளுக்கு ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக கொடுக்க போகிறோம், அதுக்கான சம்பளம் கொடுக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு லாஸ் அப்படின்னு எந்த விதத்துலையுமே கிடையாது. நீங்கள் கெட்டின பணம் க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக கட்டியிருக்கீங்க, அவ்வளோதான். அது வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம அதுக்கு கெட்டியிருக்கோம், அது போக தான் மீதி காசு நம்ம வந்து உங்களுக்கு ரீஃபண்டாக தர முடியுமே தவிர அந்த ஜிஎஸ்டியை நம்ம கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்க முடியாது. ஸோ இது உங்களுக்கு எந்த விதத்திலும் லாஸ் கிடையாது, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்குற ரீஃபண்ட் அப்படின்னு சார் சூப்பராக பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நபர் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, சார் நீங்கள் வந்து இஓடபிள்யூட்ட வந்து நீங்கள் போயிருந்தீங்களே சார், அது வந்து உண்மைதானா, அந்த மெமோரண்டம்லாம் உண்மைதானா, இதை வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா, எப்படி தெரிஞ்சுக்க அப்படின்னு ஒருத்தர் கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப சூப்பராக ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. இஓ அதிகாரி குறித்த எல்லா விவரங்களுமே அந்த மெமரண்டத்தில் இருக்கும். எந்த அதிகாரிகிட்ட நம்ம வந்து நம்மளுக்கு மெமரண்டம் கொடுத்துருக்காங்க, அவங்க எங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, எல்லா அட்ரஸுமே இதில் கொடுத்துருக்கு, ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கு, மெயில் ஐடியும் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபோன் மூலியமாகவோ மெயில் மூலியமாகவோ நீங்கள் கேளுங்க. அப்படியும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் நேர்லேயே போங்க. ராணிப்பேட்டை அந்த இடத்துல தான் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. நீங்கள் நேர்லேயே போய் சாரை சந்தித்து நீங்கள் எஸ்பிஓ குறித்து கேட்கலாம், நீங்கள் அந்த மெமோரண்டம் குறித்தும் கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு அவங்க அழகாக பதில் சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்பவுமே நம்பிக்கையாக, ரொம்பவுமே சூப்பராக சார் வந்து பதில் சொல்லியிருப்பாங்க. யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நேரில் போய் கேளுங்க. ஏன்னா வந்து அவங்க மெமரண்டம் கொடுத்தது உண்மை, எல்லா விஷயங்களும் உண்மை தான், உண்மையை மட்டும்தான் வந்து சார் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா போய் கேளுங்க அப்படின்னு வந்து சார் சூப்பராக கெத்தாக பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ சார் பழைய நபர்கள் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய பீப்புள்ஸை நம்ம வந்து ஜாயின் பண்ணோம், இந்த பெனிஃபிட்ஸ் இப்படி எஃபர்ட்ஸ் போட்டதுக்கெலாம் எங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸே கிடையாதா அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் என்ன பதில் கொடுத்தாங்க அப்படின்னா, நிறைய எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதனால் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து கருத்தில் வச்சு தான் எல்லாருக்குமே நம்ம 10,000 வர மந்த்லி சேலரி நம்மளுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இதில் வந்து நம்ம லெவல் பேஸ்ட்லையோ இல்லை போனஸ் இன்கமோ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். ஸோ அதை மதித்து தான் எல்லாருக்கும் சமமாக 10,000 to 15,000 வரை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சார் பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம சேலரி ஸ்லிப்லாம் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், சேலரி ஸ்லிப் எல்லாருக்குமே சேலரி ஸ்லிப் வந்து கிடைக்கும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்குமா சார் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு சாருடைய பதில் என்ன பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கேர் சர்வீஸ் எப்போவும் போல் அது இருக்கும். ஆனால் புதிய எஸ்பிஓவில் இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கஸ்டமர் கேர் சர்வீஸ் வந்து தேவையே படாது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னை ஒரு நபர் கேட்டிருக்காங்க, க்ளவுட் ஸ்டோரேஜில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குமா சார் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, க்ளவுட் ஸ்டோரேஜில் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இருக்கும். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் வந்து கண்டிப்பாக வந்து க்ளவுட் ஸ்டோரேஜில் ஒர்க் பண்ண போகிறாங்க, அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம்மை தான் கொடுக்கும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நியூ கான்செப்டில் வந்து சேலரி எப்படி சார் இருக்கும் அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்காங்க. அதுக்கு சாருடைய பதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எஸ்பிஓ நியூ கான்செப்டில் வந்து குறிப்பிட்ட கேட்டகரியில் வேலை செய்கிறவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி தான் இருக்க போகுது அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு நம்பர் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது எஸ்பிஓடைய புதிய ஓன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஓன் பிஸ்னஸில் எந்த மாதிரியான ஜாப் இருக்கும், எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதற்கு சார் கொடுத்த பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த எஸ்பிஓ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஓன் பிஸ்னஸ் வந்து தகுதிக்கேற்ப தான் அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும், அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலையும் சம்பளமும் கிடைக்கும். ஆனால் இவ்வளோ சம்பளம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுக்கக்கூடிய ஒர்க்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓ மெம்பர்ஸ் அல்லாத நியூ மெம்பர்ஸுக்கும் அதில் வாய்ப்புகள் வழங்கப்படும்
அப்படின்னு ரொம்பவுமே தெளிவாக நம்ம நியூ ஓன் பிஸ்னஸை பற்றி சார் வந்து ஒரு தகவலை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம எஸ்பிஓவில் எத்தனை மணி நேரம் சார் வேலை செய்யணும், அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் வந்து தோராயமாக குறைஞ்சது 1 மணி நேரத்துக்குள்ளே வேலை அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நபர் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சார் வருஷம் வருஷம் நம்மளுக்கு வந்து சேலரியில் இன்க்ரிமெண்ட் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் என்ன பதில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ட்ரைனிங் பீரியடில் நம்மளுக்கு ஒரு கம்மியான அமௌண்ட் தான் சேலரியே கிடைக்க போகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. அதுதான் நம்மளுக்கு சேலரியில் கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட்டே தவிர வருஷம் வருஷம் நம்ம சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நபர் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இஎஸ்ஐசி, பிஎஃப் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் கொடுத்த பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இஎஸ்ஐசி, பிஎஃப் இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், எல்லா நபர்களும் கிடைக்கிற மாதிரி நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சார் டிடிஎஸ்லாம் வந்து கட்டினீங்கன்னா அந்த டிடிஎஸை வந்து நம்ம திரும்ப பெற முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் கொடுத்த பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எஸ்பிஓ யாருக்கெல்லாம் டிடிஎஸ் கட்டியிருக்கோ அவங்க எல்லாமே அந்த பணத்தை வந்து திரும்ப பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நபர் எஸ்பிஓவில் ஃபீல்டு ஒர்க் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சாருடைய பதில், ஆமாம் எஸ்பிஓவில் ஃபீல்டு ஒர்க் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நபர், சார் நான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கேன் சார், என்னுடைய படிப்புக்கு அங்கே வாய்ப்பு எஸ்பிஓவில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, படிப்புக்கேற்ற வாய்ப்பு கண்டிப்பாக எஸ்பிஓவில் வழங்கப்படும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நடந்தும் ஒரு பர்சன் வந்து என்ன கொஷின் கேட்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, சார் ஃப்யூச்சரில் வந்து கவர்மெண்ட்லேருந்து எதுவும் நம்ம எஸ்பிஓக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் கொடுத்த பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இனி அரசு தரப்புலேருந்து எஸ்பிஓக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு ரொம்பவுமே கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போது நம்ம ஐடி சம்மந்தமாக வந்து ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் கொடுத்த பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி சம்மந்தமான கேள்விகள் வந்து அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த கான்டெக்டை வந்து நீங்கள் அணுகி உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்களை அது மூலயமா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எஸ்பிஓ கிட்ட வந்து நீங்கள் வந்து ஐடி சம்மந்தமாக நீங்கள் எந்த கொஷினும் கேட்கக்கூடாது. நீங்கள் அந்த ஃபீல்டு ஐடி ஃபீல்டில் அது சம்மந்தமாக நம்ம கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பரை அணுகி நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு வந்து சார் பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சார் இந்த இன் ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு எஸ்பிஓவில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வேலை செய்கிற மாதிரியான சான்ஸ் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் என்ன பதில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்யூச்சர் எஸ்பிஓவில் பல வருஷம் வந்து ஒரு சில கம்பெனிகளோடலாம் பல வருஷம் வந்து டைப் பண்ணியிருக்கோம். நாமளும் அதை வந்து அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணுங்கிறது நம்ம மேலே வந்து ஒரு கடமை அப்படின்னு வந்து சார் பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கான வகையில் ஒரு அக்ரிமெண்ட்டும் அதில் வந்து ஒரு சம்மந்தமாக ஒரு விஷயமும் அதில் இருக்குது, அது என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. சார் இன்னொரு நம்பர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, 90 to 95% ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவலுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சார் பதில் சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட அமௌண்ட் வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ராவல் கொடுத்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி தர போகிறாங்க அப்படின்னு சார் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நபர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார் சிஇஓ யார் சார் கம்பெனிக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் சொன்ன பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஒரு கம்பெனி, அதாவது இந்த கம்பெனியோடைய ஃபவுண்டர் சிஇஓ யார் அப்படிங்கிறத நீங்கள் கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. சார் வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இதில் வந்து வேலை செய்கிற முடியுமா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்க முன்னாடி எஸ்பிஓவில் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க, இனி அவங்களால வேலை செய்ய முடியும் அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நபர் வந்து லாஸ்ட்டாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ சார் நான் லோன் வந்து அப்ளை பண்ண முடியுமா, நான் இப்போ எஸ்பிஓவில் வந்து வேலை செய்கிறேன், என்னுடைய வருமானத்தை வச்சு நான் வந்து லோன் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு சார் கொடுத்த பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் உங்களுக்கு சேலரி
ஸ்லிப்பு, ஸ்டாஃப் ஐடி இருக்குது. அண்ட் ஐடி கார்டு வந்து லோன் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும். என்னென்னலாம் தேவைப்படும்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு யாரும் வந்து லோன் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம ட்ரெய்னிங் பீரியடில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நம்மளுடைய சேலரி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ட்ரெய்னிங் பீரியடுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 3 மாதம் நீங்கள் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதுக்கப்புறமா லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் வந்து சேங்ஷன் ஆகும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இதை வந்து யாரும் செய்ய வேணாம். ஆஃப்டர் நீங்கள் வந்து ட்ரெய்னிங் பீரியட் முடிஞ்சு 3 மாதம் நீங்கள் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சார் பதில் சொல்லியிருக்காங்க. இப்படி 1 மணி நேரமாக மக்கள் கமெண்ட்ஸில் பல கேள்விகளை வந்து சார்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக அதே சமயம் அவங்களுடைய அந்த பொன்னான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கான ஒரு ஆன்சரை வந்து சார் வந்து யூடியூப் லைவ்ல கொடுத்துருக்காங்க. யாராவது யூடியூப் லைவ் இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் சார் அதில் வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கொஷின் மனசில் இருந்திருக்கும். இப்போ நான் வந்து இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு அந்த கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you so much to all.